ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு கிருவிழா ஃபேமிலி vlogs. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சிவகாசில இருந்து வந்த பட்டாசு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பட்டாசு ஒன்றும் புதுசாகவும் இருந்தது, நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தது. ஒரு பட்டாசு வந்து இங்கெல்லாம் வாங்கியிருந்தோம்னா ஒன்று வெடிக்கும், ஒன்று வெடிக்காது. வாங்கின ஒரு பட்டாசுமே அவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது. எதுவுமே வந்து எந்த ப்ராப்ளமுமே இல்லை வெடிக்கிறது. பூத்தொட்டியெல்லாம் ஒரு சில டைம்ல வெடிக்கும், ஆனால் இதில் எதுவுமே வெடிக்கலை. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணி வெடிச்சாங்க. இந்த தீபாவளி வந்து மறக்க முடியாத தீபாவளியா இருக்கும் கண்டிப்பா அவங்களுக்கு. என்னன்னா பசங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலா இருந்துச்சு. அவங்க அப்பா வந்து சர்ப்ரைஸா பண்ணது ஒண்ணு. இன்னொன்னு இவ்வளோ ஒரு பட்டாசு வந்து நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது இந்த மாதிரி தான் எங்க அப்பா எங்களுக்கு சிவகாசியில இருந்து வாங்கிட்டு வந்து தருவாங்க. இப்ப அதே மாதிரி என் பசங்களுக்கு அவங்க அப்பா வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுல ரொம்ப ஹாப்பியா இருந்தது. பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் எப்படி பயப்படுவேனோ அதே மாதிரி என் பெரிய பாப்பாவும் பட்டாசுன்னா ரொம்ப பயப்படுவா. சின்ன பாப்பா அப்படி கிடையாது. அவங்க அப்பா எப்படி வெடிக்கிறாரோ அதோட அதிகமாவே இவ வெடிச்சா இந்த டைம். அவளோட ஹாப்பினஸை கம்பேர் பண்ணும்போது வந்து காசு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. ஏன் இவ்வளோ ஆர்டர் பண்ணீங்கன்னு நான் முதல்ல திட்டினேன். ஆனால் பசங்களோட ஹாப்பினஸை கம்பேர் பண்ணும்போது இதுவெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. போட்டு ஆர்டர் பண்ணதுல முக்கால்வாசி என்னன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் பாட் ஃபங்க்ஷன் தான். என்னன்னா பசங்க பார்க்கும்போது ஒரு ஹாப்பியான ஃபீல் வரணும். இல்லை ஒரு வெடிக்கிற மாதிரி எதுவுமே வந்து வாங்கலை. எல்லாமே இந்த மாதிரி நான் எந்த பட்டாசுமே வெடிக்க மாட்டேன். என்னன்னா இதை பார்க்கும்போது நல்லா இருந்ததுன்றதுனால நான் தூரமாக இருந்து வீடியோ மட்டும் தான் எடுத்துட்டு இருந்தேன். ஏற்ற மாதிரியே பட்டாசும் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. பேர்லாம் நான் சொல்றதை விட வெடிச்சவங்களே சொல்லுவாங்க, கேளுங்க. பிகாக், சோட்டா பிகாக், அப்புறம் வந்து லாலிபாப், பூத்தொட்டி, அப்புறம் ஸ்மோக், நைஃப், படா பிகாக், பிக் ஆட்டோபாம், ஸ்மால் ஆட்டோபாம், சோட்டா பீம், சிச்சன், மணி பேக், ஐரன், 30 ஷாட், 60 ஷாட், வாட்டர் குயில், சங்கு சக்கரம், பூத்தொட்டி, கம்மி பட்டாப்பு, ராக்கெட்டு, நிறைய இருக்குங்க. அவளால சொல்லவே முடியல, டயர்ட் ஆயிடுச்சுன்னு கொடுத்துட்டு போயிட்டா. அடிச்சது என்னன்னா ஒரு 25% தான் இருக்கும். இன்னும் 75% அப்படியே வச்சிருக்காங்க. திவாலிக்கு 4 days லீவுன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்கிறோமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாமே நாங்களே தான் வைக்கிறோம், நீ ஒன்று கூட வைக்கல, இதையாவது வை, ஒன்றும் இல்லை, பூத்தொட்டி மாதிரியே தான் இருக்கும் இதோட ஃபங்க்ஷன், அதனால் தைரியமாக வையின்னு சொன்னாங்க. அதனால் ஒரு 2 மட்டும் வச்சேன் நான். அதுக்கப்புறம் நான் எதுலேயுமே கை வைக்கல. எனக்கு என்னென்னா பட்டாசுனா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பயம். இதை வச்சுட்டு சைடில் வந்தால் பாப்கார்ன் சொல்லி என் கையில் 2 கொடுத்துட்டாங்க. அதை வச்சுட்டு எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளின்னு சொல்லி நானும் அது என்னோடய தீபாவளி அதோடு முடிச்சுக்கிட்டேன். வச்சுட்டு திரும்பி பார்த்தா சின்ன பாப்பா ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருந்தேன், நான் வைக்கணும்னு சொல்லிட்டு. கூட வந்து நிற்கிறேன், நீ வைமா அப்படின்னு சொன்னாங்க. கூட இருந்த பட்டர்ஃப்ளை மட்டும் வச்சுட்டு ஓடிட்டா உள்ள. சூப்பராக இருந்துச்சுங்க. குட்டியாக இருக்கிறதும் நல்லா வெடிக்குது, பெருசாக இருக்கிறதும் நல்லா வெடிக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது இன்ச் கணக்கில் தான் வருது. 5 inch, 2 inch, 7 inch, 10 inchன்னு சொல்லிட்டு. அப்புறம் சின்னதாக இருக்குதுன்றது இல்லை, சின்னது இருக்கிறது தான் இன்னும் நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் பாப்கார்ன் எடுத்துகிட்டு வந்தாங்க. பேங்க் வேறு இடையில இருந்ததுனால அதில் ஒரு 1800 rupees இருந்துச்சு. பாதி ஷேர் பண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் அதை கேட்கல. எப்போயுமே பெரியவா அப்படி தான் பண்ணுவா. அது என்னன்னு தெரியாது. ஆனால் சின்னவ மட்டும் எதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவா. பாப்பா கொடுமா, பாப்பாவுக்கு நீ தான் பார்த்துக்கணும், உன் தங்கச்சி இல்லையா அப்படின்னு சொன்னால் கூட கேட்க மாட்டா. ஒரு நேரம் நல்லா பாசமாக இருப்பாங்க, ஒரு நேரம் சண்டை போட்டுக்குவாங்க. அவங்க எந்த டைமில் எப்படி இருப்பாங்கன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. எவ்வளோ பட்டாசு வெடித்தாலும் இன்னும் வெடிக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. மாற்றி கொண்டாந்து வெடிச்சிட்டே இருந்தாங்க அவங்க டேடி கூட. ரோட்டில் யாருமே இல்லை, எல்லாம் வெடிச்சிட்டு உள்ளே போயிட்டாங்க. இவங்க மட்டும் ஆனால் நிறுத்தவே இல்லை. இருந்தேன், கேட்கல. மழை லேசாக தூரல் ஸ்டார்ட் ஆச்சு. மழை வருது, போயிடலாம், நாளைக்கா வெடிக்கலாம்னு சொன்னாலும் கேட்கல. இவங்க பாட்டுக்கு ராக்கெட் விட்டுட்டே இருந்தாங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு வீடியோவோட நெக்ஸ்ட் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், குட் நைட்.